சுற்றிலும் இயற்கை சூழ்நிலை எனக்காக, உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே. அதிலிருந்து நான் சுவாசிக்கக்கூடிய காற்று என் இறைவனுடைய பேச்சு மூச்சாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய இறைச்சல்களோ எனக்கு நான் சில ஆசைகளோ என்னை சூழ்ந்திருக்கக்கூடாது. நான் நாளைய வாழ்க்கைக்காக எனக்காக நான் மேற்கொள்ளும் பொழுது என்னை சுற்றிலும் என்னுடைய சூழ்நிலையில் நான் சூழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சூழ அதை சுழற்றிக் கொண்டிருக்கின்றேன். அவை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படுவதை கேட்க வேண்டுமே தவிர உங்களுடைய கண், காது, மூக்கு என்று வெளிப்புற புலன்கள் எவற்றையெல்லாம் உங்களுக்கு ஆசையாக தோன்றுகின்றதோ அவற்றை நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உரியதாக, நாளைய வாழ்க்கைக்கு ஏற்பதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய அறிவு உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய விருப்பம் உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் உபயோகமாகும். நம்பிக்கை கொள்பவர்கள் இறைவனிடம் இருந்து உள்ளம் நமக்கு அறிவிக்கக்கூடிய புது உலகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக்கிக் கொள்ளுங்கள். வானங்களும் பூமியும் இப்பொழுது உங்களுக்காக தயாராகின்றன. பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே. எந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் இறைவனிடம் தேடுகின்றீர்கள். இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களை விருப்பமாக கொள்ளுங்கள். துயரங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். எந்த ரூபத்திலும் எந்த கோணத்திலும் எத்தகைய வழிமுறையை கொண்டும் என்னை துயரங்கள் துன்பங்கள் தீண்டக்கூடாது. அது என்னை தொடரவும் கூடாது, என்னை நெருங்கவும் கூடாது. கெட்ட சக்திகள் அவ்வளவும் என்னை விட்டு நீங்க வேண்டும். அவ்வளவு. அந்த கெட்ட சக்திகள் என்னுடைய பார்வைகளை கொண்டு நான் விரும்பக்கூடிய மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை அதை போன்று வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கும் வரையில் என்னுடைய கெட்ட சகனம் என்னை விட்டு நீங்கவில்லை. ஆனால் இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு அரூபமான ஒரு செய்தி, துயரமில்லாத வாழ்க்கை வேண்டும். தூய்மையில் நான் வாழ வேண்டும். அந்த எண்ணங்களை நான் சந்தேகிக் கொள்ள வேண்டாம். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். கண்ணியமான உணவும் உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் வேண்டும். பிறரிடம் கையேந்தாத வாழ்க்கை வேண்டும். தன்னுடைய சுயமான கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே. பிறரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையும் பிறருடைய வாழ்க்கையை ஆசைப்படுவதும் அசுத்தமான வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டக்கூடிய பிரத்யேகமான வாழ்க்கை எப்படி என்றால் மற்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார்கள். இவ்வளவு அழகான வாழ்க்கையா இருக்கிறதே, நமக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்குமா என்று ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும், இந்த வாழ்க்கை உங்களுக்கு கூடாது, உங்களுக்கான பிரத்யேகமான வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தரும்போது மற்ற உலக மக்கள் அனைவரும் இதை ஆசைப்படுவார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையான வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாரோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடையாது, ஒரே மாதிரி உருவம் கிடையாது, ஒரே மாதிரி தன்மை கிடையாது, ஒரே விதமான வாழ்க்கையினுடைய வாழ்க்கை தவணையும் கிடையாது, வயதும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. ஒரே ஒரு உணவு சாப்பிட்டாலும் பசி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது, ருசியும் ஒவ்வொருக்கும் வித்தியாசமானது, அதனுடைய சுவையும் அதனுடைய மனமும் ஒவ்வொருவருக்கும் விருப்பம் தனித்தனியானது, ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மூச்சிலும் நாம் தனி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிவிப்பதற்கு ஏகப்பட்ட அச்சாட்சிகள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் ஏற்படுத்தக்கூடிய அதாவது உயிர் மூச்சு என்பது ஒரு சிறிதளவு காற்றை சுவாசிக்கின்றேன், பெருமளவு நான் அதை விடுகின்றேன். அந்த மூச்சு காற்றில் அதிகமாக சுவாசிப்பதும் உண்டு. அந்த சுவாசம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கணத்தில் வித்தியாசம் உண்டு. ஒருவர் மாதிரி அல்ல என்பதை அறிய வேண்டும். தனித்தனியே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை அறிய வேண்டும். நான் இந்த உலகத்தில் தனித்தவன் என்ற அந்த உணர்வு ஏற்படாத வரையில் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடையாது. எனக்கு உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்ற அந்த இரண்டாவது அடிப்படை நமக்கு நம்முடைய உள்ளத்தில் பாதுகாப்புக்கு இவர்கள் தான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. நிச்சயமாக இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் தனித்தவர்கள். ஒரு கப்பல் பயணம் போன்றது. கப்பல் கடல்ல போகுது. சாதகமான காற்றை கொண்டு நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். எல்லோரும் ஒரு 1000 பேர் அந்த கப்பலில் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த கப்பல் ஒரு பேராபத்து தீண்டினால் அவ்வளவு பேருமே உணர்வீர்கள், யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. இது வாழ்க்கை. நிறைய கூட்டமா இருக்கிறோம், பெரிய எனக்கு உறவு இருக்குது, பெரிய சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்கள் அனைவருமே ஒருவர் மற்றவருக்கு உதவியாளர்களாகவும் காப்பாற்ற இருப்பார்கள் என்று எண்ணுகின்றீர்கள். நிச்சயமாக அல்ல. கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வெள்ளம் ஏற்பட்ட போது எல்லோரும் தனித்தனியே இந்த அளவுக்கு நின்றார்கள். அடுத்த 1 இன்ச்சு தண்ணி ஜாஸ்தியானாலும் மூழ்கக்கூடியவர்கள். யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்பொழுது கடவுளை என்று அழைத்தது. வேறு எவரையும் அழைக்கவில்லை. அதன் காரணமாக உதவி வந்தது மனிதனிடமிருந்து.
அந்த மனதை மாற்றுபவன் இறைவன் தான். உங்கள் மீது இரக்கத்தை ஏற்படுத்துவன் இறைவன் தான். உங்களுக்காக நல்வாழ்க்கையை உறுதி செய்வன் இறைவன் தான். அவனை அழைக்கும் பொழுது நிகழ்வு. இப்பொழுது தனித்தனியே நீங்கள் ஆகிவிட்டீர்கள். நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எண்ணினீர்கள். என் குழந்தையை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் காப்பாற்றப்பட வேண்டும். பிறகு நான் காப்பாற்றப்பட்டு விட்டால் என் குழந்தை என்ன ஆகிறது என்பதை பிறகு நான் யோசிப்பேன். முதலில் தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு குழந்தை பாசம் இருக்கின்றது. நான் குழந்தையை வளர்க்கின்றேன். நான் குழந்தையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். என் மனைவி மக்களை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் தங்களை மற்றவர்களுக்கு பாதுகாப்பாளர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களும் அவ்விதமே நம்புகின்றார்கள். குடும்பத்தின் சார்ந்த பிற அங்கத்தினர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியான முறையிலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனித்தனியானது என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கப்பல் பயணம் போன்றது என்பதை அறிய வேண்டும். அதில் நீங்கள் மட்டும் தனித்து பயணிக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உள்ளட்சம் உங்களை வாழ்க்கை முழுமையிலும் காப்பாற்றும். அந்த உள்ளட்சத்தை யார் மறந்துவிடுகின்றார்களோ அந்த நேரம் வரும்பொழுது அவர்கள் அழைக்கின்றார்கள். கடவுள்கள் பல இருந்தாலும் எல்லா கடவுளும் ஒன்றுதான் என்று கூறுகொண்டிருந்த போதிலும் அந்த நேரத்தில் அவர்கள் கடவுளே என்று அழைப்பார்கள் தவிர கடவுள்களே என்று அழைக்க முடியாது. போதுமான அச்சாட்சி உங்களுக்கு கடவுள்கள் இல்லை, கடவுள் ஒருவனை தவிர இல்லை. அந்த துன்பமான தருணத்தின் போது அவனை மட்டுமே அழைப்பீர்களே, எப்படி நம்ப மறுக்கின்றோம்? உங்களை கரையேற்றி விட்டால், உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் கடவுள்கள் என்று சென்று விடுகின்றீர்கள். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை எங்களுக்கு முஸ்லிம் கடவுள், இந்து கடவுள், கிறிஸ்துவ கடவுள் என்று சென்று விடுகின்றீர்கள். தனித்தனிய முறையை கூட்டமாக ஆகிவிடுகின்றீர்கள். தனித்தனி கூட்டங்கள் ஆகிவிடுகின்றீர்கள். இப்பொழுது இதற்கு அப்பால் இன்னும் பேரிடர் நமக்காக காத்திருக்கின்றது. இந்த சோதனை பத்தாது. ஒரு குறிப்பிட்ட காலச்சோனை வரையில் நாம் வாழ்விக்கப்படுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் காலச்சோனை இருக்கின்றது. ஒருவருக்கு 50 வயது, ஒரு 60 வயது, இன்னொருத்தருக்கு 70, இன்னொருத்தருக்கு 100. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே காலச்சோனை இருக்கின்றது. அந்த காலச்சோனை முடியும் வரையில் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பது அவனுடைய கடமையாகும். நீங்கள் தவறும் பொழுதெல்லாம் அந்த தவறின் காரணமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அவ்வளவு தீமைகளிலிருந்தும் நீங்கள் அவனை மட்டுமே, ஒருவனை மட்டுமே அழைக்கும் பொழுது உங்களை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமையாகும். ஆனால் நாம் டாக்டர்களை நம்புகின்றோம் சில நோய்களின் போது. அங்கு நாம் கடவுளை நம்புவதில்லை. கடவுள் நம்பிக்கை போன பிறகுதான் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போகின்றோம். சிறப்புமிக்க மருத்துவர்கள் என்று நாம் சொல்கின்றோம். அவர் கடவுளை விட மேலானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். பல கடவுள்கள், மனித கடவுள்கள், டாக்டர்கள் என்ற கொள்கையில் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களும் உங்களை காப்பாற்றுகின்றோம் என்று கூறி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள் என்பதையும் நாம் கவனிக்கின்றோம். நம்மிடம் கையெழுத்து வாங்கும் பொழுது மருத்துவமனைகளில் சென்று நாம் சேரும் பொழுது நம்மிடம் கையெழுத்து வாங்குகின்றார்களே, உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்பதை கையெழுத்து விட்டு வாருங்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன், உங்களுக்கு பயிற்சி அளிக்கின்றேன். எவ்வளவு பெரிய நயவஞ்சகம், எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு முன்னுக்கு பின் கருத்துக்கள் வேறுபடுகின்றன. எப்படி ஒரே வார்த்தையில் இவ்வளவு பொய்களை இவ்வளவு தாராளமாக கூறுகின்றோம், நாமும் நம்புகின்றோம். எந்த அளவுக்கு சமுதாயத்தில், கெட்ட சமுதாயத்தில் சீர்குலைந்து விட்ட அந்த எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எது சரி எது தவறு என்பது புரியாதவை. நம்பிக்கை எப்பொழுது சாத்தியம் என்றால், இறை நம்பிக்கை எப்பொழுது சாத்தியம் என்றால், நான் தனித்து பயணிக்கின்றேன் இந்த உலகத்தில் என்று நீங்கள் நம்பினால் தவிர எந்த உதவியும் மனிதர்களிடமிருந்தும் கிடையாது, உங்களிடமிருந்தும் கிடையாது, இறைவனிடமிருந்தும். நீங்கள் அவனை ஒருவனை அழைக்கும் வரையில், அவன் மட்டுமே தான் என்று அழைக்கும் வரையில் அவனிடமிருந்து உதவி கிடையாது. அதுவும் உள்ளத்தில் அழைக்க வேண்டும். அங்கு உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த ஒரு தரகரும் கூடாது. தனித்து நீங்கள் கேட்க வேண்டும், உங்களுடைய இதயத்தை கேட்க வேண்டும். அங்கு நீங்களும் இறைவனும் சந்திக்கின்றீர்கள் நேரடியாக. எந்த பூசாரித்துவமும் கிடையாது, எந்த மனிதனுடைய தரகத்துவமும் கிடையாது. உங்களுக்கும் அவனுக்கும் இடையே நேரடியான தொடர்பு. அப்பொழுது நீங்கள் கவனிக்கின்றீர்கள், இது இறைவனுடைய உதவியை தவிர வேறு கிடையாது என்று. அதன் பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் நன்றியோடு பயணிக்கின்றீர்கள் தனித்து இந்த உலக வாழ்க்கையில் என்பதை கவனிக்கின்றோம். அந்த தனித்தன்மையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் என்று அடைகின்றோம். இறைவன் ஒருவனை தவிர எனக்கு கதி இல்லை, அவன் என்னோடு இருக்கின்றான், என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், என்ற துன்பச் சூழ்நிலைகளை பற்றி எனக்கு அறிவிக்கின்றான் முற்கூட்டியை. இதன் காரணமாக நாளை வாழ்க்கை பற்றிய ஒரு கவலை இருக்கிறது. குடும்பத்தை பற்றிய ஒரு
காலத்தவணையின் மீது என்ன நடக்குமோ என்ற அந்த சந்தேகமும், சந்தேகத்தின் கூடவே ஒரு பயமும் இருக்கின்றது. என்ன நிகழுமோ என்று நாளைக்கு. இது இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாக்குகளுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். பயபக்தியாளர்கள், உள்ளட்சமுடையவர்கள், உங்களுடைய சாட்சியத்திற்கு, மனதின் சாட்சியத்திற்கு நீங்கள் அஞ்சுகின்றீர்கள், உண்மைதான் என்று. எந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு சிறு கவலையும் பயமும் இருக்கின்றதோ நான் நம்புகின்றேன், நிச்சயமாக அந்த கவலை எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அது எனக்கு நிகழும் என்பதை நான் நம்பியதன் காரணமாகத்தான் அந்த கவலையினுடைய தோற்ற முகத்தில் தெரியும். அதனை நான் நீக்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணினால் அந்த கவலை இருக்காது. ஆனாலும் சத்தியத்தை உணர்கின்றோம். நாளைய வாழ்க்கை என்ன நடக்கும் என்பது நாளை பிறந்தால்தான் தெரியுமே தவிர, இன்று நான் இவ்விதமாக நடக்கும் என்று உறுதிப்போனும் இல்லை. இவ்விதமாக நான் நடத்திக் கொள்வேன் என்று எனக்கு நானே பறைசாற்றிக் கொள்வதும் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு பெருமையும் கிடையாது, அறிவும் கிடையாது. ஆனாலும் புறக்கணித்தவர்களாக அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை வாழ்க்கை பற்றிய கவலை கொடுக்கப்பட்டிருந்தும் அதனை புறக்கணித்தவர்களாக பராமரிப்பாக ஆகிவிட்டோம். இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு எச்சரித்தேன், நீங்கள் என்ற எச்சரிக்கையை புறக்கணித்தீர்கள். நான் உங்களுக்கு அறிவுறுத்தினேன், உங்களுடைய அறிவை நீங்கள் பெருமை பாராட்டினீர்கள். உங்களுக்கு என்னை தேட கதியில்லையே என்பதை உங்களுக்கு ஒவ்வொரு நாள் கவலையும் உங்களுக்கு அறிவித்தது. உங்களுக்கு மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் துணை இருக்கிறது என்றால் உங்களுடைய கவலையை மற்றவர்களுக்கு கூறி இப்பொழுது அந்த கவலையை நீக்கிக் கொள்வதற்கு உங்களை சார்ந்த மக்கள் சமுதாயத்தினர் உங்களுக்கு உதவி புரிய முடியுமா என்று பாருங்கள். ஒருபோது முடியாது. அவ்விதமாயின் எப்படி நான் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பெரிய ஒரு சுற்றுலா சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இவர்கள் காரணமாக எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறது என்று எந்த அடிப்படையை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எப்படி நாம் இந்த பயத்தை விட்டும், உள்ளட்சத்தை விட்டும், மனசாட்சியத்தினுடைய தெளிவான போதனைகளை விட்டும், எச்சரிக்கை விட்டும் நாம் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். இன்று உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கின்றது. நான் தனித்தவன் என்ற அந்த எண்ணம் உங்களிடம் வர வேண்டும். இப்பொழுது பயங்கள், உண்மையான பயம் இப்பொழுதுதான். நான் தனித்தவன், மனிதர்களை நம்பி வாழ்பவன் இல்லை. மனிதர்கள் எத்தகையவர்களாக இருந்தபோது சரி, அவர்களை நம்பி நான் வாழ முடியாது. மனிதர்கள் மூலமாகத்தான் எனக்கு கவலைகளும் வேதனைகளும் தொடர இருக்கின்றன நாளைய வாழ்க்கை. அதுவும் நெருக்கமான மனிதர்கள் நான் நம்பிக்கொண்டிருக்கின்றனோ, நெருக்கமான உறவு இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று அவர்களை காப்பாற்ற முடியாதவர்கள். அதனை இப்பொழுதே இறைவன் அறிவிக்கின்றான் ஒரு கவலையை கொண்டு. நாளைய வாழ்க்கை எப்படி வேண்டும் என்று விரும்புங்கள். மற்ற மனிதர்களைப் போன்று வேண்டாம். உங்களுக்காக சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அது உங்களுக்கு மறைவாக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாக பார்க்க முடியாது, சம்பவங்களாக பார்க்க முடியாது, நிகழ்ச்சிகளாக இப்பொழுது நான் அதை பார்ப்பது நாளைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன, ஒவ்வொரு பொழுதும் மாறிக்கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு இரவும் பகலும் மாற்றமாகிக் கொண்டு வருகின்றன. ஒன்று போல் ஒன்று இல்லை. நேற்றைய முகம் வேறு, இன்றைய முகம் வேறு. ஒரு நொடிப்பொழுதில் முகம், செழிப்பான முகம் வாடி போய்விடும். அந்த அளவுக்கு அவர்களுடைய நெஞ்சங்கள் துன்பம் பற்றுமானார். எந்த அளவுக்கு நாம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனியுங்கள். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் நிறைவுடைய வாக்குகளாக ஒன்று நல்ல பிரதேசம், அவ்வாறு என்றால் எச்சரிக்கை. ஒரு நற்செய்தி அவ்வாறு என்றால் உங்களுக்கு இன்னும் கடுமையான எச்சரிக்கை. ஒன்று நன்மையை விரும்புங்கள், இல்லை என்றால் அடுத்தது உங்களுக்கு தீமை. நன்மையை விரும்பச் செய்த காரணம் தீமைகள் சூழ்ந்து நிற்கின்றன. இதை விரும்புங்கள், இந்த தீமைகள் நிகழும், நீங்கும், நன்மைகள் உங்களை சுற்றி சூழ்ந்து வரும் என்பதற்காக வேண்டிதான் இப்பொழுது சுகமான செய்தி உங்களுக்காக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாமும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஒருபோதும் நாம் இனி அவ்விதமாக பார்ப்பவர்களை நம்முடைய அகக்கண்ணை கொண்டு பார்க்கின்ற புறக்கண்களில் பார்க்கக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் விரும்ப வேண்டாம். அது காலம் சென்று கொண்டிருக்கின்றது, கடந்த காலமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. பணம் ஒன்றை நாம் புரியாக வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களே உதவ மாட்டார்கள் என்று இருக்கும் பொழுது பணம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று எண்ணுகின்றீர்கள். பணத்தை கொண்டு மனிதர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டியிருக்கின்றது. நிச்சயமாக மனிதர்கள் உதவி இல்லை என்பது ஏற்கனவே நாம் அறிந்த விஷயம். இப்பொழுது நாம் பணத்தை கொண்டு மனிதர்களை விலைக்கு வாங்கிவிட முடியும். அவர்களை நாம் கூலியற்ற வைத்துக் கொண்டு நமக்கு வேலை வாங்க முடியும். டாக்டர்கள் மாதிரி டாக்டர்களை நாம் கூலிக்கு அமர்த்திக் கொண்டு அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். அவர்களுடைய அறிவை கொண்டு நிச்சயமாக அவர்களுடைய அறிவில்லாதவர்கள். உங்களுடைய உடல் இயங்குகிறது என்றால் உங்களுடைய உயிரை கொண்டு இயங்குகின்றதா அல்லது உயிர் இல்லாமல் அந்த உடம்பு இயங்குகின்றதா? உயிர் இல்லை என்றால் ஜலமாக ஆகிவிடுவோம். உயிரை கொண்டு உங்களுடைய உடல் இயக்கப்படுகின்றது. டாக்டர்களுக்கு தெரியுமா? தெரியாது. உடல் இயங்குது, அவ்வளவுதான். எது இயக்குது தெரியாது. மூளை இயக்குது.
அந்த மூளையை இயங்க செய்வது எது? சில சமயங்களில் எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம். மூளை செத்து போச்சுன்னு சொல்றீங்க. உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கு. இப்போது இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மூளைச்சாவு என்று தனியாக கூறுகின்றீர்கள். அந்த மூளையை இயக்குவது எது? உயிர். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த உயிரை பற்றி மனிதர்கள் அறிய மாட்டார்கள். டாக்டர்களும் அறிய மாட்டார்கள். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, மறைவானவற்றை வெளிப்படையான உருவமாக அதனை தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உபகரணங்களை கொண்டோ தன்னுடைய அறிவின் ஆற்றலை கொண்டோ ஒருபோதும் முடியாது என்பதை அறிவதற்கு என்ன நமக்கு தடை இருக்கின்றது? உயிரை படைக்க முடியுமா? உயிரை நீங்கள் படைக்காத நிலையில் அவற்றை காப்பாற்ற முடியுமா? அவற்றுக்கு நீங்கள் ஊட்டமளிக்க முடியுமா உயிருக்கு? அந்த உயிருக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்தவர்களா? உடலுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய உணவு என்று நாம் பல வகைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உயிருக்கு ஊட்டமளிக்கக்கூடியது உங்களுடைய நம்பிக்கையை தவிர வேற. உயிர் பதிவாகக்கூடிய நிலையில் மனசை விட்டுறாதுன்னு சொல்றீங்களே, என்ன மனசு என்ன இருக்குது இப்போ? நல்ல செய்தியும் இருக்குது. அந்த நல்ல செய்தியை நம்பக்கூடிய அந்த தன்மையை விட்டுவிடாது. மனிதர் இருக்கக்கூடிய ஒரு நன்மை மனிதர்களிடம் கிடையாது என்பதை அறியக்கூடிய அந்த இறுதி தருணங்கள் நாம் இதுவரையில் பார்த்திருக்கின்றோம், அனுபவப்பட்டிருக்கின்றோம். தவறி போயிடுமோ என்று அஞ்சக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது நாம் உள்ளத்தில் இறைவனை வேண்டினோம், உங்களை அறியாமலேயே அவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டிருந்தோம். நீங்கள் காப்பாற்றப்பட்டு நல்ல வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். அதனை நாம் ஏற்றுக்கொண்டோம். நாம் அவரிடம் கேட்கவில்லை. அதனை கவனித்தோம், செவிசாய்த்தோம், விரும்பினோம். மனிதர்களிடம் உதவி தேட முடியாது என்ற அந்த சூழ்நிலையில் இப்பொழுது இறைவனுடைய உதவி உங்களுக்கு வந்தது. ஒரு முறையா இருமுறையா எத்தனை முறை நாம் இதனை நம்முடைய மனதில் கொண்டிருந்திருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திருப்போம். உண்மையா இல்லையா? உங்களுடைய குழந்தை வளர்ப்பில் உங்களுடைய குழந்தைகள் கடுமையான காய்ச்சலினால் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். தவறி போயிடுமோ என்ற சூழ்நிலை இருக்கும். அப்பொழுது நீங்கள் கோயில்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளோ செல்ல மாட்டீர்கள். அகால வேளையில் அந்த நெருப்பாக கொதிக்கும் பொழுது, பிதற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, சரணை இல்லாமல் கிடக்கும் பொழுது நீங்கள் அஞ்சுவீர்கள். அந்த அச்சம் இறைவன் கொடுத்தது. இனி யார் காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வியையும் நாம் கேட்கின்றோம். இன்னும் இறைவன் கேட்கின்றான், என்னை தவிர இப்பொழுது உங்களுக்கு உதவியாளன் யார்? அப்பொழுது நீங்கள் கடவுளை என்று அழைப்பீர்கள், இறைவனே என்று அழைப்பீர்கள், அல்லாஹ்வே என்று அழைப்பீர்கள், ஜீசஸ் என்று அழைப்பீர்கள். இப்பொழுது கோயில்களின் மசூதியில் இருக்கக்கூடிய கடவுளை கேட்கவில்லை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை வாக்குகளை கேட்கின்றனர். அங்கு இறைவனுடைய பிரசன்னம் உங்களுக்காக இருக்கின்றது. அவனுடைய ஒளி உங்களுக்காக இருக்கின்றது. அந்த ஒளியை நம்பினீர்கள், இந்த ஒளியை நம்பவில்லை. காதுகளில் விடவில்லை ஒளி எங்கிருக்கின்றது, அந்த பிரகாசம், அதனை நீங்கள் நம்பினீர்கள். இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த நிமிடமே உங்களுக்கு மனம் அமைதி ஏற்பட்டது. அதே படுக்கையில் நீங்கள் உறங்கினீர்கள். விழிகாலில் பார்க்கும் பொழுது குளிர்ந்திருக்கின்றது. அப்பொழுதும் நாம் இறைவனுக்கே அனைத்து புகழும் என்று வாய்கள் கூறினர், உள்ளத்தால் இருப்பதில்லை. மறுநாளே நாம் கோயில்களுக்கும் மசூதிகளும் சர்ச்சுகளும் செல்வோம், அங்கு பூஜை ஏற்பாடு செய்வதற்காக. முடிந்து விட்டது எல்லாமே இங்கு. அங்கு எதுவும் இல்லை. மீண்டும் பழைய வாழ்க்கையை நாம் செல்கின்றோம், கெட்ட வாழ்க்கையில் செல்கின்றோம். அங்கு தலைவர்கள் இருப்பார்கள். நேரடியாக கடவுளை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கடவுள் என்று இருந்தாலும் நீங்கள் நேரடியாக செல்ல முடியாது. அந்த மூலஸ்தானத்துக்கு நீங்கள் செல்ல முடியாது. அங்கு பூசாரி மட்டும்தான் செல்ல முடியும். நீங்கள் வெளியில் நிற்க வேண்டும். பூசாரி வெளியே வந்தாலும் பூசாரி கும்பிட்டு வரீங்க தவிர கடவுளை கும்பிட்டு வரும். அதனையும் நாம் மனதில் கொள்வது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே தலைவத்துவத்தை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் தவிர்த்துக் கொள்ள செய்யுமே தவிர அதனை நீங்கள் அடையும்படி செய்ய முடியாது. இறைவனுடைய வாக்குகளை நேரடியாக உங்களுடைய உள்ளத்தில் இருந்து மனதில் கல்விக்கப்படும் பொழுது அவனிடமிருந்து கேளுங்கள். நீங்கள் அவனிடம் கேட்பதற்கு எதுவுமே இல்லை. அந்த உணர்வைத்தான் மீண்டும் நீங்கள் கேட்கின்றீர்கள். வேண்டாம், நான் சொல்வதை கேட்டால் போதும், கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும், நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும். என்னிடம் பிரார்த்திப்பது என்பது நீங்கள் எனக்கு சொல்லி எனக்கு புரிய வைத்து பிறகு நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் கேட்பதை இறைவன் நிராகரிக்கின்றான். உங்களுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருப்பது என்று எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு அறிவித்தேன், நீங்கள் சுகமடையுங்கள் என்று. பிறகு நீங்கள் எனக்கு அறிவிக்கின்றீர்கள் என்று சுகப்படுத்தி கொடு என்று. நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் எனக்கு கேட்காதீர்கள். கவனத்தோடு இருங்கள். எப்பொழுது நான் என்ற உள்ளத்திலிருந்து ஒரு பயம் ஏற்படுகிறதோ அந்த பயத்தின் போது எனக்கு அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அந்த அமைதி வேண்டும் என்று கூறுவது உங்களுடைய உள்ளம்
உங்களுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு மனதிற்கு அறிவிக்கின்றது. நீங்கள் தனித்து பயணம் செய்பவர்கள் இந்த உலகத்தில். இது ஒரு கடல் பயணம் போன்றது. கப்பல்களில் 1000 பேர் சென்றாலும் சரி, ஒரு ஆபத்து அந்த கப்பலை நெருங்கினால் நடுக்கடலில் எல்லா பக்கங்களிலிருந்தும் பேரலைகளும் சூறைக்காற்றும் வீசும் பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆகிவிடுகிறது என்று. அப்பொழுது ஒரு மனிதன் மற்றவனுக்கு உதவி செய்ய மாட்டான், சக்தி பெற மாட்டான். கப்பலில் கேப்டன் உதவி செய்ய முடியாது. உதவிக்கு அழைக்கும் பொழுது அங்கு கனெக்ஷன் அறுபட்டு விடுகின்றது. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை திரும்புவது எல்லாமே அஸ்தமிச்சு போயிருது. இப்ப நாம் இறைவனை திரும்புகின்றோம். இறைவனை திரும்பும் போது அவன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டால் போதும், காப்பாற்று காப்பாற்று என்று நாம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அமைதி அடையுங்கள். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நீங்கள் சுகமாக கரையேற வேண்டும் என்று இறைவன் அறிவிப்பதை கேளுங்கள். என்னை காப்பாற்றது கேட்காதீங்க, அவன் சொல்றதை கேளுங்க. உங்களோட அதிகமாக அவன் பேசிட்டு இருக்கும். எப்பொழுது நாம் அமைதியாக இருக்கின்றோமோ அது பிரார்த்தனை. எப்பொழுது கவலையோடும் அலற்றலோடும் பயத்தோடும் பதற்றத்தோடும் கடவுளை துக்கப்படுகின்றோமோ பிரார்த்தனை இல்லை. இறைவனை நம்பும் பொழுது இறைவனுக்கு நாம் ஒரு சமர்ப்பணம் செய்கின்றோம். என்னுடைய தேவையை கொண்டு எனக்கு நிறைவேற்றிக் கொடு என்று கேட்கின்றோம். இறைவன் இயலாதவனா அல்லது அவனால் முடியுமா? நிச்சயமாக அவனால் முடியும். அப்படி என்றால் இங்கு அமைதி அடையுமா அல்லது கவலை வருமா? அமைதி அடைய வேண்டும். கவலை இருந்தா என்ன அர்த்தம்? நான் நம்பல, அவ்வளவு. அதனால கவலை இருக்கு. உன்னால முடியுமான்னு தெரியாது, அதனால கவலை இருக்குது. இப்பொழுது ஒரு பிரார்த்தனையும் இல்லை. எப்பொழுது கவலையையும் பயத்தையும் கொண்டு கேட்கின்றோமோ அப்பொழுது அது பிரார்த்தனை இல்லை. எப்பொழுது அவன் சொல்வதை கேட்டு பயப்படுகின்றோமோ அது பிரார்த்தனை. தவறிடக் கூடாதே, நான் ஒழுங்காக இருக்க வேண்டுமே என்று, பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று நான் அப்பொழுது கேட்பேன். என் இறைவனிடமிருந்து ஒரு துன்பமான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் என் இறைவனுக்கு கூறும் பொழுது நீங்கள் சுகமாக வாடுங்கள் என்று கூறும் பொழுது அதோடு சேர்த்து கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம் என்று கூறுவோம். அதனையும் கேட்க வேண்டும். அவனுடைய வார்த்தைகள் கவலை வேண்டாம் என்று கேட்கும்போது எனக்கு கவலை வேண்டாம் என்று கூற மாட்டீர்கள். சுகமாக்கிக் கொடு என்ற அந்த ஒன்றை கொண்டு அவனை துரிதப்படுத்துகிறீர்கள். நீங்கள் அவசரப்படுத்துகிறீர்கள் தவிர அவனிடமிருந்து வாக்கு ஒன்று வந்துவிட்டால் அது அப்பொழுதே நிறைவேறிவிட்டதை போன்று நீங்கள் உணர வேண்டும். இது பிரார்த்தனையினுடைய அடிப்படை. பிரியமாக ஆராதனை செய்யுங்கள் அவனுடைய வாக்குகளை. இது பிரார்த்தனை. நீங்கள் கேட்பது பிரார்த்தனை அல்ல. பிரியத்தோடு பிரியமாக அவனுடைய வாக்குகளை ஆராதியுங்கள். இது பிரியமான ஆராதனை, பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை விட்டுவிட்டு நீங்கள் கேட்பது பிரார்த்தனை அல்ல, அது வெறும் கூக்குரல். நான் எப்பொழுது இறைவனிடம் கேட்கின்றேன் இதை கொடு என்று அவன் கொடுத்ததைத்தான் நான் கேட்கின்றேன். அவன் கொடுக்கும் பொழுது தூய்மையாக கொடுக்கின்றான், அவனுடைய ஆற்றலை கொண்டு கொடுக்கின்றான். நான் கேட்கும் பொழுது அவனை சந்தேகித்து கேட்கின்றேன், கவலையோடும் பயத்தோடும். வித்தியாசத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அவனிடம் கேட்கும் பொழுது அவனுடைய வாக்குகள் தூய்மையாக இருக்கும் பொழுது, இதற்கு வேண்டும் என்று நான் விரும்பக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்கும் பொழுது, அவன் பொய் பேசுவோன் இல்லை, உண்மையாளர் என்பதை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் வாக்கு மீறாதவன் என்பதும் தெரியும், அவனால் இயலாது எதுவும் கிடையாது என்பதும் தெரியும். அவனிடமிருந்து கேட்ட பிறகு நான் அமைதி அடைய வேண்டும். அமைதியை கொடுவேன் என்று கேட்க வேண்டும். ஒவ்வொரு சுகமான செய்தியும் மனதில் இருக்கும் பொழுது நாம் அவரிடம் கேட்பதெல்லாம் எனக்கு அமைதியை கொடு, நம்பிக்கையை கொடு, உன்னை பற்றிய நம்பிக்கையை கொடு கேட்க வேண்டுமே தவிர இதை கொடு என்று கவலையோடும் பயத்தோடும் பதற்றத்தோடும் கேட்பது அவனை சந்தேகித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது பிரார்த்தனையாகும். யார் அமைதியோடு இருக்கின்றார்களோ அவர்கள் இப்பொழுதும் கூட நாளைய வாழ்க்கையை பற்றிய சுகமான செய்திகளை அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணமாக அமைதியிருக்கின்றனர். உலக மக்களுடைய வாழ்க்கை பற்றிய செய்திகள் உங்களுடைய நியூஸ், உங்களுடைய பத்திரிகைகளை படிக்கும் பொழுது மனம் கெட்டுவிடுகின்றன. காரணம் எவ்வளவு அநியாயம் நடக்கின்றது என்று. அதே நேரம் இந்த அநியாயங்களை பார்க்க வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கை எங்கும் இருக்கின்றது, மனிதர்களிடம் இல்லை, அதனை படிக்கவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம் என்று கூறும்போது அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு அநியாயம் நிகழ்கிறதே என்று. நிச்சயமாக நீங்கள் இந்த நேரத்தில் சுகமான வாழ்க்கையை வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இறைவனால். கப்பல் பயணத்தில் நீங்கள் தனித்தவர்கள், இந்த உலக பயணத்தில் நீங்கள் தனித்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது கூட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு சமுதாயத்தினுடைய கேடுகளை பற்றி உங்களுக்கு என்ன? இன்னமும் உங்களை அது தீண்டவில்லை. நீங்கள் வலிய அந்த தீட்டை கொண்டு உங்கள் மீது சாத்திக் கொண்டு வாழ வேண்டாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறதையும்
நியூஸ் கேட்கறதையும் விட்டுருங்க, தரித்திரம். இறைவனுடைய செய்திகளை கேளுங்கள். நாளைய வாழ்க்கை நீங்கள் தீர்மானிக்கக்கூடியதல்ல உங்களுடைய. அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கை இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் இருக்குதோ அது தீர்மானிப்பதல்ல. உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் இறைவன் தீர்மானிக்கின்றான். ஒவ்வொரு தீர்மானத்தையும் உங்களுடைய மனதில் அமைக்கின்றான். இது உங்களுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு கஷ்டம் ஏற்படும் பொழுதும் கவலை வேண்டாம். என்ன அர்த்தம்? அந்த கவலை வேண்டாம்னா என்ன அர்த்தம்? சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது. அநியாயமாக கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்காக என்னுடைய வாக்கு. எந்த ஒரு துன்பமும் உங்களை தீண்டக்கூடாது. எந்த மனிதனிடத்திலிருந்து அவர்களுடைய கேடுகள் என்னை தீண்டக்கூடாது. அவர்களுடைய செயலின் காரணமாக நிகழக்கூடிய கெட்ட சூழ்நிலைகள் என்னை நெருங்கக்கூடாது. உங்களுடைய இறைவன் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான வாக்கு. இது இருக்கிறதா இல்லையா? உலகம் பூராவும் அடியட்டும், நான் வாழணும் உன்னுடைய அனுமதி. வெள்ளங்களால் சூழப்படுகின்றது. என் கால்களுக்கு அடியில் பூகம்பங்கள் ஏற்படக்கூடாது. அங்கு ஏற்படுகின்றது. அவர்களுக்குரிய வேதனையும் தண்டனையும் அவர்களுக்குரிய தீர்ப்பும் முன்னுடையது. என் கால்களுக்கு அடியில் என்னுடைய நிலம், எனக்கு வானங்கள் மேலே எனக்காக கட்டளையிடப்பட்டபடி என்னை அது பாதுகாக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்று எனக்கு பாதுகாப்பாக நிகழக்கூடாது. யார் மீது இருக்கின்றது அதிகாரம் எல்லாம்? வானம் பொத்துக்கொண்டு ஊற்றும் பொழுது நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நிற்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். அமைதி அடையுங்கள், பயப்பட வேண்டாம். இடி இடிக்கிறது, தலை மீது விழுந்து விடுமோ, வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். நம்புங்கள். இப்பொழுது அந்த இடி சத்தம் உங்களுக்கு அழகான மியூசிக்காக இருக்கும், பயத்தை ஏற்படுத்தாது. வானவில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தனித்தனிய முறையே, தனித்தனியான உலகம். அதன் மீது உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அதன் மீது உங்களுடைய அதிகாரத்தை பிரயோகியுங்கள். நிச்சயமாக இறைவன் அவற்றை உங்களுக்காக வசப்படுத்தியிருக்கின்றான். அத்தியாயம் 2 வசனம் 29. யார் வானங்களையும் பூமியையும் படைத்தானோ நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், அவன் ஒருவன் தான் என்று. இருந்த போதிலும் தனித்தனியே முறையை ஒவ்வொருவருக்கும் வானமும் பூமியும் தனி உலகமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நம்புகிறேன். எனது சூழ்நிலை எனக்கு சரியில்லை. சூழ்நிலை என்பது வானங்களும் பூமியும் இணைந்த ஒரு இயற்கையினுடைய அவ்வளவு அம்சங்களும் கொண்டு என்னை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு சமீபமாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உலகம் ஆகியம். ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைகள் மாற்றம் இருக்கின்றது. ஒருவர் சூழ்நிலை பாரு, இன்னொரு சூழ்நிலை கிடையாது. அந்த சூழ்நிலைகள் என்ற இருதயத்தின் மீது அமைகின்றன. அங்கு தாக்கங்களாக அமைகின்றன, இயக்கங்களாக அமைகின்றன, அழகான மன அமைதியாக அமைகின்றன, நிம்மதியாக அமைகின்றன, அல்லது பெரும் கலவரத்தோடு அமைந்துவிடுகின்றது சூழ்நிலை. ஒண்ணுமே நிகழல, எனக்கு மனசுல ஒரு கலவரமா இருக்குது. என்ன சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, நெருங்கி வேண்டியது நெருங்கிவிட்டது. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், அமைதி அடையுங்கள். நான் இருக்கின்றேன், அமைதி அடையுங்கள். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், எதுவும் நடக்காது. அமைதி. எத்தனை பேர் கேட்கணும் இதை? அப்படி என்றால் உள்ளத்தை நான் தெய்வ இல்லமாக அமைக்கும் வரையில் எனக்கு எந்த விதமான புண்ணியமும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இல்லை என்பதை அறியுங்கள். மனிதர்கள் கற்பித்த கட்டிடங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்த வெவ்வேறு கட்டிடங்கள். அங்கு கடவுள் கிடையாது என்பதை அறியுங்கள். இவ்வளவு சேர்ந்த கடவுள்கள். நான் என்னுடைய துன்பச் சூழ்நிலையில் கடவுளே என்று அழைக்க வேண்டுமே தவிர கடவுள்களே என்று அழைக்க முடியாது. என்னுடைய வானமும் பூமியை படைத்தவன் ஒருவன் தான். உங்களுடைய வானத்தையும் பூமி படைத்தவன் ஒருவன் தான். ஒருவனே நீங்கள் அதை வானத்தை ஒருவன், பூமி ஒருத்தன் படைக்கிறார். எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வணங்காதீர்கள். இறைவனுடைய வாக்குகள் ஒன்று மட்டுமே நீங்கள் பக்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், தூய்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகத்தை கொண்டு தீண்டாத வரையில் அது பக்தியாக இருக்கின்றது. பக்தி என்பது தூய்மை. அவனுடைய வாக்குகளை நான் பக்தியோடு தூய்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அறிவை கொண்டு தீண்டாமல் முடியுமா முடியாதா என்று இறைவனை சந்தேகித்து நான் அவனிடம் கேட்கின்றேன். இறைவனோ தன்னுடைய சத்தியத்தை கொண்டு தன்னுடைய ஆற்றலை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கின்றான், சுகமடையுங்கள் என்று. கவலை வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் சரி, கவலை வேண்டாம் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு மூச்சையும் கவனியுங்கள். நீங்கள் கேட்காதீர்கள். நான் பிரார்த்தனையை மேற்கொள்ளும் வரையில், இதை கூடாது என்று கேட்கும் வரையில் நிச்சயமாக அது பிரார்த்தனை இல்லை. எனவேதான் யாருடைய பிரார்த்தனையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று இருப்பதற்கு காரணம், நீங்கள் கேட்கின்றீர்கள், அந்த கேட்பதில் உங்களுக்கு தூய்மை இல்லை. காரணம், உங்களுடைய கவலை காட்டுகின்றது இது நடக்காது என்று. பிறகு ஏன் இறைவனிடம் கேட்கின்றீர்கள்? இறைவனிடம் கேட்டால் நடக்கும் என்பது சத்தியம். அந்த வாக்கு உங்களிடம் இருக்கின்றது, இறைவனால் முடியாது எதுவும் இல்லை என்று. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த திசையில் அதுவும் கூட அசையாது அவனுடைய அனுமதி என்று தெரியும். அப்படி இருந்த பிறகும் அவனிடமிருந்து உள்ள வாக்கை நான் அவனிடம் கேட்கும் பொழுது பெரும் சந்தேகத்தோடு கேட்கின்றேன். கவலையோடு கேட்க வேண்டும் இறைவனிடம் நிச்சயமாக இல்லை. அவனிடமிருந்து கேட்கும் போதே அமைதி ஏற்பட்டிருக்க வேண்டும். அழுது கொண்டு கேட்கின்றேன், இரவு விழுந்துட்ட மாதிரி, அப்படியே கேட்குறீங்க.
அழுது கொண்டு கேட்டால் இறைவன் நமக்கு உதவி செய்வான். நிச்சயமாக இல்லை. அது இடம் முடிஞ்சிச்சு. நான் அனுபவிச்ச ஒண்ண நீங்க இல்லைன்னாக்கி முடிஞ்சிட்டது மாதிரி ஊத்தி மூடிட்டு அப்படின்ட்டு கேட்குறீங்க. அந்த துக்கத்தோடு நீங்க அழுது கொண்டு கேட்கின்றீர்கள். அழுகையில் இறைவனிடம் செல்லாது. அமைதி வேண்டும், பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். கேளு. அவன் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். கவலையோடும் பயத்தோடும் அழுது கொண்டும் கேட்டால் இறைவன் உதவி செய்வான். நிச்சயமாக இல்லை. பயபக்தியோடு அவன் சொல்வதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கான அவனுடைய வாக்கு நிறைவேறும். வானங்களும் பூமியை மாற்றப்படுகின்றன உங்களுக்காக. அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். உங்களுடைய உலகம் வானமும் பூமியும் தனியானது ஒவ்வொருத்தருக்கும் என்பதை அறியுங்கள். ஒரே வானம் ஒரே பூமி இல்லை. இவ்வளவு உலகங்களும் சேர்ந்தது அகிலங்கள். அகிலம் பார்க்கப்படும். இதை அறிவித்தவன், தூய்மையாக அறிவித்தவன், சந்தேகம் இல்லாமல் அறிவித்தவன். என்னுடைய சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையில் அவருடைய சூழ்நிலை என்பது வானங்களும் பூமியும் அதற்கு இடையே இயற்கையினுடைய அவ்வளவு சுகமுடைய அனுபவங்களும் வேதனையுடைய அனுபவங்களும் அவ்வளவு ஒன்று சேர்ந்து உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. கெட்ட சக்திகளாக அல்லது நல்ல சக்திகளாக அல்லது இரண்டும் கலந்த கடலங்களாக குழப்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு நிகழக்கூடிய குழப்பங்கள் தான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கு இறைவனுடைய வாக்கு சுகமாக இருக்கும் பொழுது அவ்வளவு குழப்பங்கள் நீங்குகின்றன. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய உலகம் பாதுகாக்கப்படுகின்றது. நடுக்கடலில் கப்பல் பயணம் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை. இறைவன் ஒருவனை தேவை உங்களுக்கு கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து வாருங்கள் என்று முதலாக அவனே ஒவ்வொருவருடைய உலகத்தையும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்து அமைத்திருக்கின்றான். நீங்க என்ன விரும்புகின்றீர்களோ அதன்படி உங்களுடைய வானங்களும் பூமியும் உங்கள் கால்களுக்கு அடியில் கீழே விட வேண்டும் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். இவற்றை விட உங்களை மேலாக படைத்திருக்கின்றேன். உங்களுடைய உள்ளத்தை கேளுங்கள். படைப்பினங்களில் மிகப்பெரிய படைப்பு எது, மிக அழகான படைப்பு எது, மிக உயர்ந்த படைப்பு எது என்று உங்களுக்கு கேளுங்கள். என்னுடைய சத்திய வாக்கு வெளிப்படும் மனிதன் தான் என்று. எங்க போய் எந்த ஆராய்ச்சி பண்ணி நீங்க கண்டுபிடிச்சீங்க மனிதன் தான் வேந்தவன் சொல்லி இதனுடைய வாக்கு அங்க இருக்கின்றது. இந்துவாக இருங்க, முஸ்லிமாக இருங்க, கிறிஸ்தவமாக இருங்க, யாரெல்லாம் இருங்க, நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட வெற்று பெயர்கள் இறைவன் மனிதனை படைத்தான். இந்து மனிதன் முஸ்லிம் மனிதன் படைக்கவில்லை. நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட கேடுகள். நான் முஸ்லிம் என்றும் இந்து என்று கூறுகிறேன். பூசாரிகளும் அரசியல்வாதிகளும் இணைந்த அந்த கேட்டை உங்களுக்காக கற்பித்தார்கள், உங்களை பிரிச்சாடும் பொருட்டு. நீங்க மனுஷனா இருந்தா பிடிக்குமா கடவுளுக்கு? இந்து மனிதன் முஸ்லிம் மனிதன் இருந்தா பிடிக்குமா? நீங்க மனுஷனா இருந்தா பிடிக்குமா கடவுளுக்கு? இந்துவா இருந்தா, முஸ்லிமா இருந்தா, கிறிஸ்தவனா இருந்தா பிடிக்குமா மனிதன்? இப்பொழுதும் அந்த சத்தியம் பேசுகிறது. நான் இந்து என்று சொல்வதோ முஸ்லிம் என்று சொல்வதோ கேடு எனக்கு என்று அறியுங்கள். மனிதன் என்று சொல்றேன். மனம் சார்ந்த மனிதன் என்று கூறுங்கள். அங்கு இறைவனுடைய வாக்கு உங்களுக்காக நிறைவேறும். உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான். இதை யார் ஏற்றுக்கொண்டீர்களோ நிச்சயமாக வானங்களும் பூமியும் எனக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்று யார் ஏற்றுக்கொண்டீர்களோ, வானமும் பூமியும் எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டீர்களோ, இந்த இயற்கை எனக்காக இயங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த இயற்கையில் எந்த ஒன்றையுமே நான் வணங்கக்கூடாது என்று அறிவித்திருப்பதை காரணம் நான் இவற்றை விட மேலானவன். உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்திலுமே மிக மேலான படைப்பு இறைவன். வானங்களும் பூமியும் எனக்கு கீழே என்பதை அறியுங்கள். இவற்றில் எந்த ஒரு பொருளையும் வணங்காதீர்கள். அவை உங்களுக்கு அடிமையானவை. உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். அறிந்தது நேற்று உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது என்பதை அறியும், இன்று என்ன நிகழ்ந்து கொண்டிருப்பது என்று அறியும், நாளை என்ன வேண்டும் என்பதை அறியும். முக்காலத்தையும் உங்களுக்கு அடிமையாக்கினான். நான் செஞ்ச பாவங்கள் நிறைய இருக்குது. வானங்களிலும் பூமியிலும் அது எனக்கான சூழ்நிலை உருவாகும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை நான் அறிகின்றேன். அது விளையக்கூடாது என்று விரும்புகின்றேன். இன்று நான் பாதுகாக்கப்பட்டவனாகவும் நேற்றைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாகவும் இனி என்னுடைய பாவங்களை தொடரக்கூடாது என்ற அந்த சத்தியத்தை கொண்டும் நான் வேட்கை கொண்டவனாகவும் பக்தியுடனும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனக்காக விதிக்கப்பட்ட ஒன்று, நான் செய்த பாவங்கள் பதிவாக்கப்பட்ட நீக்கப்பட்டு எனக்கு நன்மையாக மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். நிச்சயமாக நிகழ வேண்டும். வானங்கள் எனக்காக பதிவாக்கி இருக்கக்கூடிய என்னுடைய முன் செய்த வினைகள் தொடரக்கூடாது என்ற அந்த எண்ணம் என் இறைவன் கொடுக்க நான் ஏற்றுக்கொள்ள அவ்வளவு மாறுகின்றது. இவற்றை வணங்க வேண்டாம். வானத்தையும் பூமியும் வணங்கலாமா? ஒரு காலம் கிடையாது. இவற்றுக்கு இடைப்பட்ட எந்த ஒன்றையும் இயற்கையை வணங்கலாமா? கூடாது. அவை எனக்கு அடிமைகள். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உயர்ந்த படைப்பு கொடுக்கப்பட்ட அந்த உயர்வான
எண்ணத்தை சிந்தித்து உணர்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் ஒரு மனிதனையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான உலகத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஒரு நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், இவை ஒவ்வொன்றுமே அவற்றுக்காக கொடுக்கப்பட்ட எல்லைகளை மீறாமல் அது சுழன்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான சுற்றலைகள் இருக்கின்றன. ஆர்பிட் சூரியன் கேட்டீங்கன்னா அதனுடைய ஆர்பிட் அந்த சுற்றலை வந்து சுமந்து கொண்டிருக்கும். நட்சத்திரங்கள் அவற்றின் சுற்றலைகள், சந்திரன் அவற்றின் சுற்றலைகள் ஒன்று ஒன்றை மீற முடியாது. அவ்விதமாகவே உங்களுக்கும் உங்களுடைய சுற்றலை என்று உங்களுடைய உலகம், உங்களுடைய இயற்கையின் சுற்றமும் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கின்றது. இதை யாரும் மீற முடியாது. நீங்கள் இதை விட்டு வெளியேற முடியாது. அப்படி வெளியேறி வருகிறானால் துன்பத்திற்குள்ளாவீர்கள். அடுத்தவர்களுடைய உலகத்தில் நுழையாதீர்கள். அடுத்தவருடைய வாழ்க்கையினுடைய அமைப்பில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இது எனக்கு வேண்டும் என்று விரும்பாதீர்கள். உங்களுக்காக தனியே உங்களுடைய வாழ்க்கையை விருத்தியாக்கிக் கொள்ளுங்கள். முற்றிலும் அபிவிருத்தி நிறைந்ததாக இருக்கின்றது ஒவ்வொருடைய தனித்தனி உலகமும். இறைவனை நம்பப்படுது. உங்கள் கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் பார்த்தவற்றிலிருந்து நீங்கள் கற்பனை செய்வீர்கள். இறைவன் முன்மாதிரி என்று உங்களுக்காக படைக்கும். எப்பொழுது இறைவனுடைய படைப்பை நாம் விரும்புகின்றோமோ முன்மாதிரி இல்லாதது இதை போன்று ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொண்டு இப்படி எனக்கு இல்லையே என்று இயங்குவேன், இப்படி என்று அடைவேன், எனக்கும் விதமாக அமைய வேண்டுமே என்று எப்படி ஆசை கொள்ள முடியும்? இந்த இச்சைகள் கூடாது. மன இச்சைகளிலிருந்து விலகுங்கள். எச்சைத்தனமான வாழ்க்கை வேண்டாம். விருப்பத்தோடு வாழுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அளித்திருக்கக்கூடிய அந்த மகத்துவமான உலகத்தில் விருத்தியாக்கங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒரு நாளைக்கு மற்ற நாள், ஒரு பொழுதுக்கு மற்ற பொழுது, அழகான பொழுதுக்காக அழகான வாழ்க்கையை மாற்றித்தர இறைவன் நிச்சயமாக தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டான். அவன் அதற்கு இயலாதவன் இல்லை. இன்னும் அவனுக்கு சுலபமான. இவ்விதமாக நாம் இறைவனை போற்ற வேண்டும். அந்த இறையை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு அழகான மனம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுகின்றது. இந்த மனம் இறைவனிடம் சென்ற ஒரு அமானிதம். அந்த மனதில் நான் எதனை அமைக்கின்றேனோ அதை என்றும் ஒப்படையுங்கள். நான் அதை உங்களுக்காக நிறைவேற்றுவேன். அதை உங்களிடம் வைத்துக் கொண்டு உங்களிடம் இருக்கிறது என்று இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே பார்த்த சில பொருள்களை அதற்கு ஆக்கிக் கொண்டீர்கள். முன்மாதிரி இல்லாமல் ஒரு படைப்பை உங்களுக்காக நான் அமைத்திருக்கும் பொழுது முன்மாதிரியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்கள். நீங்கள் மாற்றிக் கொண்டது மிக கெட்டது. இதை கொண்டு என்னை நீங்கள் படைக்கின்றீர்கள் என உதவி செய்ய என்று ஒருபோதும் என்றும் அதற்கான உதவி இல்லை. மக்களிடம் இருக்கின்றது, மனிதர்களிடம் இருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களிடமிருந்து இருக்கிற சில நன்மைகளை அவர் எதிர்பார்ப்பார்கள். உங்களிடமிருந்து அதிகமாக பெரும் உபகாரம் இல்லாமல் உங்களுக்கு எந்த உதவியும் மனிதர்கள் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள். காரணம் அவர்கள் உலகத்தினுடைய பொருள்கள் மீது இச்சை கொண்டவர்கள், அவ்வளவு அழியக்கூடியவை. எனவே அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர்களுக்கு போதாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். ஏனென்றால் அழியக்கூடியது என்பது சரி. இன்று நீங்கள் ஒரு 3000 கோடி 5000 கோடி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எதுக்காக சம்பாதிக்கணும்? சம்பாதிச்சு ஆகணும். காரணம் இது அழியக்கூடியது. அங்க இருக்குது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அழியக்கூடியது. அதனால கடைசி முக்கியம் சம்பாதிச்சு ஆகணும். நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் உங்களுக்கு. 10,000 கோடி வச்சிருக்கீங்க, இதுக்கு மேல ஏன் சம்பாதிக்கணும்? என்ன தேவை? சம்பாதி. காரணம் அழியக்கூடியது. இது அறிவித்துவிட்டான். எந்த நேரத்திலும் காணா போகும். நீங்க சம்பாதிக்கணும். அப்படி என்றால் வரவு முக்கியம், சேமிப்பு முக்கியம் அல்ல. இவர் கூறுகின்றார்கள் சேமிப்பு முக்கியம். எது சரி? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? செலவு செய்யறதுக்கா, சேமிக்கிறதுக்கா? சேமிக்கிறதுக்கு ஏன் சம்பாதிக்கணும்? உங்களுக்கு சேமிப்பு வேண்டுமா, வருமானம் வேண்டுமா? இறைவன் கேட்கின்றான். எதை கொள்வது? இப்பொழுதும் சரி, உங்களுக்கு வருமானம் வேண்டுமா, சேமிப்பு வேண்டும்? வருமானம் வேண்டும். பிறகு சேமிக்கின்றோம். எப்படி நாம் தரிகட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பாருங்கள். மனிதர்களிடையே வாக்கு சேமிக்க வேண்டும். அப்ப சம்பாதிக்கிறது சம்பாதிக்க வேண்டும். சேமிக்கிறது எவ்வளவோ அதை விட அதிகமா சம்பாதிச்சா என்ன? பார்க்க போற என்ன சேமிக்கணும், அதை விட அதிகமா சம்பாதிக்கணும். ஏன் சேமித்து வைக்கிறீங்க? செலவு செய்தால் தவிர உங்களுக்கு வருமானம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா என்கிட்ட இருக்கிறது தானே போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். இனிமே அது வரக்கூடியதான் வருமானம். அது நிரந்தரமானதாக இருக்கும். சேமித்து வைத்துக் கொண்டு இது நாளைக்கு உதவும் என்று வாழக்கூடாது. செலவு செய்யுங்கள், நாளைக்கு உங்களுக்கு வருமானம் உண்டு என்று நம்ப வேண்டும். எத்தனை பேர் நம்புவோம்? ஆனா அது உண்மை இருக்கிறது. நிறைய செலவு செய்து நல்ல வாழ்க்கை வாழுங்கள், திருப்தியாக வாழுங்கள். செலவு செய்யும் பொழுது மனம் விசாலமாகின்றது, மனம் திறக்கின்றது. இறைவனுடைய செய்திகள் அதிகமாக கேட்கின்றேன். அங்கு என்னுடைய இறைவனை நான் உணரும் பொழுது, அதிகமாக உணரும் பொழுது இறைவனிடமிருந்த கிருபை உங்களுக்கு அதிகமான வருமானம், மானத்தோடு கூடிய வருமானம், கண்ணியமான உணவு,
மனிதர்களிடம் கண்ணியமான ஒரு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உண்டு. அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். அத்தியாயம் 2:29. நீங்கள் உயர்ந்த படைப்பாக இருக்கின்றீர்கள், உங்களுக்காக அவன் படைத்தான். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? படைக்கப்பட்ட இனங்களிலேயே மனித இனம் மிக உயர்வான படைப்பு என்று கூறினால், பிறகு வானங்களும் பூமியும் எனக்கு கீழேயா மேலேயா? அவை எனக்காக இயங்க வேண்டுமா இல்லையா? என் அதிகாரத்திற்கு உட்பட்டதா இல்லையா? அதன் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அமைப்பான் இறைவன் நிச்சயமாக. இந்த பூமியிலே மேயக்கூடிய மேயது இந்த மாதிரி ஆட்சியினம் கிடையாது. வானங்களின் மீது உங்களுடைய அதிகாரம் நிகழ வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களை அந்த அரசு அதிகாரத்தின் மீது அமைக்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் தன்னுடைய வாக்குகளை உங்களிடம் உண்மையாக்கி வைப்பான். உங்களுடைய உள்ளம் உங்களுடைய தெய்வ இல்லமாக இருக்க வேண்டும். மசூதிகளும் சர்ச்சுகளும் கோயில்களும் மனிதர்கள் கற்பித்தது, இறைவன் கற்பித்தது உங்களுடைய உள்ளம் எது வேண்டும்? நிச்சயமாக உள்ளத்தின் இறைவனை, உங்களுடைய இறையை உங்களுக்காக அறிவிக்கின்றான். வானங்களும் பூமியும் உங்களுக்கு இரையாக வேண்டும். உங்களுடைய கட்டளை கடிபணிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எந்த ஒன்றையும் வணங்கக்கூடாது, எந்த ஒன்றையும் உங்களுக்கு பெரிதாக நினைக்கக்கூடாது, அவ்வளவுதான். பூமி உடைய வேண்டும் உங்களுக்காக. விலைவாசி உயரும் பொழுது இறைவன் உங்களுடைய உள்ளத்துக்கு என்றான், விலைவாசி என்ற பேச்சு கூடாது, உங்களுக்கு உணவு வேண்டும் என்று விரும்புங்கள். இப்பொழுது அவன் தன்னுடைய விலைகள் அதிகரிக்கின்றான். தெருவுல போடுறாங்க வெங்காயத்தையும் சரி, தக்காளியும் சரி. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்காக வருடாவடம் காண்பித்துக் கொண்டிருக்கின்றான் தன்னுடைய படைப்பை பற்றி. அப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் எது கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அது உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் யாருக்கு கொடுக்க மாட்டீர்களோ அவர்களுக்கும் சேர்த்து நான் அந்த அளவை அமைத்திருக்கின்றேன் என்று. ஆனால் நாமோ நமக்கு மட்டும் என்று எண்ணும் பொழுது குறைந்து விடுகின்றோம். 100 ரூபாய்க்கு வச்சுட்டு இருந்த ஒரு வெங்காயம் வந்து இன்னைக்கு 5 ரூபாய் 50 பைசா போக மாட்டேங்குது. 50 பைசா கொடுத்து வாங்குறீங்க, அது கூட தேவையில்லை. நீங்க வாங்காதீங்க, வீட்டில் சேர்த்து ரோட்டை போட்டு போவாங்க, நீங்க எடுத்துக்கணும். அப்படி அப்படி என்னுடைய படைப்புகள் இருக்கின்றன. ஏன் விலைவாசி உயருது, ஏன் விலைவாசி குறையுது, ஏன் விளைச்சல் அதிகமாகின்றன, ஏன் குறைத்து காட்டுகின்றான்? அவ்வளவும் தன்னுடைய அதிகாரத்தில் உங்களுக்காக வேண்டி அவ்வளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறியுங்கள். விலைவாசி உயர்ந்து போச்சு, மேல மழைன்னு சொல்றாங்க. மழை வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி குறையல. மழை இல்லாமல் இருக்கும் பொழுதே விலைவாசி குறையுது, உற்பத்தி அதிகமாகின்றன. உங்களுடைய அறிவுக்கும் அவனுடைய அருளுக்கும் ஒருபோதும் தொடர்பு ஏற்படுத்தாதீர்கள். அவனுடைய அருள் வேறு, உங்களுடைய அறிவு செருப்பாக. விளக்கமாற்று அறிவு வச்சுக்கிட்டு நீங்க உலகத்தை வானத்தையும் பூமியை கணக்கு போடாதீங்க. இதை உடைய அருளை கொண்டு அவனுடைய வாக்குகளை நம்புங்கள். உங்களுக்கு மேலிருந்து உங்கள் கால்களுக்கு இருந்தும் தன்னுடைய பாக்கியங்களை உங்களை சுற்றிலும் அமைப்பான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று நமக்கு தெளிவான வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு கவலையோ பயமோ கூடாது. இறைவனுடன் திரும்பும் பொழுது மனம் தூய்மையாக அவனால் முடியும் என்ற ஆற்றலை கொண்டு மனம் அமைதியோடும் நிம்மதியோடும் இருக்கும் பொழுது இதனுடைய காரியங்கள் நிறைவேறுகின்றன. அவனிடமிருந்து கேட்கும் பொழுது அமைதி, நான் கேட்கும் பொழுது எனக்கு பதட்டமும் அழுகையும் கவலையும் துன்பமும். இறைவனிடம் வாய் திறந்து கேட்கக்கூடாது. அமைதியோடு அவன் சொல்வதை கேட்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் திரும்ப கேட்கின்றீர்கள். அவன் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் கேட்காது. அவனுடைய வாக்கு தூய்மையானது, உங்களுடைய வாக்கை சந்தேகம் கொண்டது. நீங்கள் கேட்க வேண்டாம். கவலையோடும் பயமும் இருக்கும் பொழுது என் இறைவனே எனக்கு அமைதியை கூட என்று கேட்க அமைதி வேண்டும். பொருள் அடிப்படையில் எதை கேட்டாலும் இறைவனிடம் கிடையாது. அருளாக உங்களுடைய எண்ணத்தின் தூய்மையோடு பொருள் அடிப்படையில் மாற்ற முடியாத அந்த ஒரு தன்மையை கொண்டு இரண்டும் கேளுங்கள், அது உங்களுக்கு உண்டு. எனக்கு அமைதி வேண்டும். இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? ஒரு வடிவம் இருக்கா? ஒரு விளைச்சலுக்குரிய ஏதாவது தன்மை இருக்குதா? நிம்மதி வேண்டும் ஏதாவது இருக்குதா? உண்மையில் எனக்கு நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை பொருளா? இல்லை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பச்சை கயிறு கட்டியிருப்போம், சிவப்பு கயிறு கட்டியிருப்போம், மஞ்சள் கயிறு கட்டியிருப்போம், தாயத்து கட்டியிருப்போம். நம்பிக்கை வழிகேடு உறுதியாகிவிட்டது. நம்பிக்கை என்பது மனம் சம்பந்தப்பட்டது. மனதில் வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்குகளின் மீது நம்பிக்கை. அந்த வாக்கு உங்களுக்கு கயிறாகவும் தாயத்தாகவும் போய்விடும். மந்திரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். யாரை? இறைவனை மந்திரிக்கின்றீர்கள், உங்களை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மந்திரிச்சா இறைவன் பயந்துடும். அவ்விதமாக அல்ல. நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுங்கள். இறைவனுடைய வாக்குகள் வரும் பொழுது என் இறைவனை என்னுடைய பாவங்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றன, உன்னுடைய வாக்குகள் நிறைவேறுவதை விட்டும் என்னுடைய பாவம் தடுத்துக் கொண்டிருக்கின்றன, உங்கள் மீது விதித்து விட்டான், நீங்கள் அமைதி அடையுங்கள் என்று. இந்த அமைதியை இறைவனிடமிருக்கின்ற வாக்கு அவன் விதித்த அந்த கடமை நடந்து முடிந்து விட்டது. அத்தியாயம் 2:117. அத்தியாயம் 2:117.
அவன் ஏதேனும் ஒன்றை உங்களுக்காக படைக்க கருதி உங்களிடம் நிறைவேற்ற வேண்டி அவன் உங்களுக்கு அளிக்கும் பொழுது ஆகவே என்று மாற்றது ஆகிவிட்டது, உங்களுடைய பாவங்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. என்னை நீங்கள் மறந்துவிட்டதன் பாவம், என்னை நீங்கள் தூரை வீசி எறிந்ததன் காரணம் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது இதனை உங்களுடைய தெய்வ இல்லமாக மதிக்காமல் நீங்களாக கற்பனையாக கட்டிக்கொண்ட மசூதிகள் சர்ச்சைகள் கோயில்கள் என்று அங்கு என்னை தூரை வீசி அங்கு எனக்கு ஒரு உருவம் அமைத்துவிட்டு அதுதான் என்று கூறியது அந்த பாவம் ஒன்று போகும். எனக்கு புறமுதலை காட்டி புறப்பாதைகள் எதை பார்க்கின்றீர்களோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். நிச்சயமாக விளைய இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்காக அவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு காற்றையும், ஒவ்வொரு தண்ணீரையும், ஒவ்வொரு விளைச்சலையும் அவன் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றான். நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மூச்சிலும் நான் புதிய படைப்பாக, புதிய விளைச்சல்களில், புதிய உலகத்தில் எனக்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய என்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அளவிடப்பட்டிருக்கக்கூடிய வானங்களிலும் பூமியிலும் அந்த இயற்கை சூழலிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறியுங்கள். இங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இங்கிருந்து உங்களுடைய கட்டை ஆரம்பமாகின்றது. உங்களை இந்த உலகத்தில் அவனுடைய பிரதிநிதியாக அமைத்தான். இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டிருக்கின்றதோ வானங்களும் பூமியும் அவ்விதமே மனிதன் என்னை நோக்கி இருக்கும் பொழுது அவனுடைய எண்ணங்களுக்கு இவை கட்டுப்பட வேண்டும் என்று அந்த பிரதிநிதியாக அமைச்சிருக்கின்றான் வானங்களுக்கும் பூமிக்கும். உங்களுடைய இறைவனுடைய பாக்கியங்களை என்னவென்று எண்ணிக்கொண்டீர்கள்? மனிதர்களை நம்பி வாழ்வதை விட்டும் விலகுங்கள். மனிதர்கள் நெருப்பாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்லை போன்ற நெஞ்சம் உங்களுக்கு உதவாது. உங்களுடைய அப்பா, அம்மா, குழந்தைகள், மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள், நட்புகள் அவ்வளவு பேரும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள இயலாதவர்கள். நீங்கள் அவர்களிடம் நீங்கள் கேட்கின்றீர்கள் உதவியை. அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்புகின்றீர்கள். அப்படி என்றால் இறைவன் யார்? உங்கள் அனைவரையுமே காப்பாற்றி வாழ்வித்துக் கொண்டிருக்கிற இறைவன் யார்? அந்த இறை உணர்வோடு வாழுங்கள். இறை என்பது உங்களுக்கான அடுத்த மூச்சினுடைய வாழ்க்கை புதிதாக படைக்கப்பட வேண்டும். நீங்கள் பழைய வாழ்க்கையில் வாழ முடியாது. மூச்சுக்காற்று வெளியேறிவிட்டால் அந்த மூச்சுக்காற்றை சுவாசித்தால் நான் இறந்து விடுவேன். எல்லோருடைய மூச்சுக்காற்றும் வெளியேற புதிய காற்றாக அமைக்க முடியாது. இறை காற்று இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த காற்று எப்படி படைக்கப்படுகிறது என்று கேட்க பார்க்கணும். சயின்டிஸ்ட் பயாலஜி தெரியும், ஜுவாலஜி தெரியும், ஆஸ்ட்ராலஜி தெரியும், அஸ்ட்ரானமி தெரியும், ஓஷனாலஜி தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு உயிரை பற்றி தெரியாது. அதுதான் முக்கியம். தெரியாது. காற்றை கொடுக்குறாங்க, சுவாச காற்று, செயற்கை சுவாசம். எப்ப கொடுத்தாங்களோ அப்பவே அவன் கதை முடிஞ்சுன்னு தெரியும், மோசமாயிட்டான்னு தெரியும். இதை ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம நம்புறோம். ஒழுங்கா நடந்து போனதுக்கு அங்க வச்சு சுவாசம் கொடுக்குறாங்க, முடிஞ்சு போச்சுன்னு தெரிய வேண்டாம். காற்றுல உயிர் இருக்கா அல்லது காற்றுடைய செய்திகளுக்கு உயிர் இருக்கா நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் பேசுறேன் இப்போ காற்று மூலமா தான் செய்தி போகுது இல்லையா? இந்த காற்று சுவாசத்துக்குரியதா காதுகளுக்குரியதா? அதுல செய்திகளும் நான் கிரகிக்கக்கூடிய அந்த சுவாசத்தில் அமைய வேண்டுமா, காதுகள் டமாத மாதிரி பிடிக்கணுமா? உணர்வோடு பேசும்பொழுது அந்த செய்தி சுவாசங்களாக கிரகிக்கப்படுகின்றது. உணர்ச்சியில் பேசும்போது காதுகள் பிடிக்கின்றது. எதனை காதுகள் வாங்கி கொண்டேனோ அது உண்மை அல்ல. எது கிரகிக்கின்றனோ அது என்ற இயற்கையாக அமைகின்றது. என்ற உயிருக்கு நம்பிக்கைக்கு புரியதாக அமைகின்றது. மண் சமாதானத்திற்கும் சாந்தத்திற்கும் அது உரியதாக அமைகின்றது. இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அங்கு அது சுவாசமாக நல்லுணர்வாக அமையும் பொழுது அந்த உணர்வுக்கு வானங்களும் பூமியும் புதிய படைப்பாக, ஒவ்வொரு மூச்சிலும் புதிய படைப்பு, புதிய காற்று. இதுக்காக தூய்மையான காற்றுக்காக வேண்டி எந்த நாட்டுக்கு போக வேண்டியதில்லை. எந்த உங்களுடைய ஊட்டி, கொடைக்கானல் என்று வாசஸ்தலங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு இருக்கின்றது. இப்பொழுது என்னை சுற்றிலும் காற்று நீக்கப்பட்டு புதிய காற்று. அந்த புதிய காற்று புதிய செய்தி கிரகிக்க வேண்டும். சிந்தனை உடையவர்கள் கிரகிப்பார்கள். படைக்கப்பட்ட பொருள்களை கொண்டு அறிவை கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக அவற்றை கவனிக்க தவறிவிடுவார்கள். அவர்கள் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நேற்று சம்பாதித்த அந்த காசுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க தவிர நாளைக்கு வாழக்கூடிய பாக்கியங்களை வாழ முடியாது. இறைவன் படைக்கக்கூடிய பாக்கியங்கள் வாழ முடியாது. புதிய அறிவும் புதிய ஆற்றலும் இறை உணர்வை கொண்டு நீங்கள் கிடைக்கப்பெறுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலிலும் புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு புதிய உயிரோட்டமாக இருக்கும். பழைய வாழ்க்கையை வாழ வேண்டாம். கல்வியை கொண்டு வாழாதீர்கள். களவும் கற்று கல்வியை கற்று மறக்க வேண்டும். கல்வியையும் கற்று மறந்து விடுங்கள். களவும் கற்று மறக்க வேண்டும். களவாணி படிப்பு வேண்டாம். அடுத்தவனுடைய பணத்தை திருடுற அந்த படிப்பு மட்டும் வேண்டாம்.
உங்களுடைய இறைவனுடைய அருளை நாடக்கூடிய பாக்கியங்களை நாடக்கூடிய வாழ்க்கையில் திரும்புங்கள். எந்த மனிதனுடைய வழிமுறையும் இல்லாமல் தீண்டாத வாழ்க்கை எனக்கூடிய இறைவனை கேளுங்கள். உங்களுடைய மனிதர்கள் அதுதான் இருக்கின்றது. எந்த மனிதனுடைய வழிமுறையும் நான் நாடினால் அவனுக்கு நான் அடிமையாகிவிட வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே அடியார்களாக இருங்கள், மனிதர்களுக்கு அடிமைகளாக இல்லாதீர்கள். இனி கவலை தவிர்த்த முகம் உங்களுடைய முகத்தில் உங்களுடைய சாயல்களாக இருக்கக்கூடாது, பிரதிபலிப்பாக இருக்கக்கூடாது. பயம் கலந்த உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கூடாது. இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. அந்த சத்தியமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். அவனுடைய வாக்குகள் இல்லாத ஒரு மூச்சு கிடையாது. அதுதான் உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது. அவனுடைய சத்தியத்தை எந்த அளவுக்கு நாம் உணர்கின்றோமோ அந்த அளவுக்கு உயிர் மூச்சும், எந்த அளவுக்கு நாம் புறக்கணித்து உலக மக்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு கவலையும் பயமும் பதற்றமும் எப்பொழுது என் உயிர் பிரியுமோ என்ற அந்த கலவரமும் நிகழ்ந்துவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு இனி வாழ்க்கையாக கொள்ளாதீர்கள். உங்களுடைய தெய்வ இல்லம் உங்களுடைய உள்ளம் மட்டும்தான். அந்த உள்ளத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய நற்செய்தி பெரும் பாக்கியம். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அவனிடமிருந்து நான் கேட்கின்றேனே தவிர நான் அவனிடம் கேட்கக்கூடாது. இறைவன் கூறுகின்றான், நான் சொல்வதை நீங்க கேளுங்கன்னு கேட்கலாம். உங்களை அறிவிக்கும் போது நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் நீ கேளு. நான் அவன்கிட்ட கேட்கறது நீ கொடுங்க. நிச்சயமா பெரும் தவறு. கேளுங்க. ரெண்டுமே கேட்கணும். அவன் சொல்றதை கேட்கணுமா, நீங்க சொல்றதை அவன் கேட்கணுமா? அவன் தூய்மையானவன், நீங்கள் அசுத்தமானவன். உங்கள் சொல்லி அவன் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அவன் சொல்லி நீங்கள் கேளுங்கள். அது உங்கள் வாழ்க்கை இருக்கின்றது. எப்படிப்பட்ட உண்மை என்றால், அவன் நமக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொண்டு ஒரு வாழ்க்கை முழுமைக்கும் அளிக்கின்றான் சுகமடைங்கள் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்டத்துக்கு மட்டுமே நான் எனக்கு முழுமையான சுகத்தை தெரிகின்றேனே தவிர அவன் கொடுத்த வாக்கில் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கு மிக சுகமான வாழ்க்கை வாழுங்கள் என்று கொடுத்திருக்கிறானே, அதனையும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்ப நான் பட்டுக்கிட்டு உள்ள கஷ்டத்துக்கு எனக்கு சுகம் வேணுமே, அது கிடைக்கலன்னு சொல்லும் போது மட்டும்தான் எதிர்க்கிறேன். அந்த ஒரு பகுதியை எதிர்க்கின்றேன். நிச்சயம் உள்ள பகுதியை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் காரணமாக துன்பங்களோடு இன்பத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை குறித்த தவணை என்னை கைப்பற்றும் வரை, அந்த தவணை முடியும் வரை ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான ஒரு சுகத்தை அவன் அறிவித்திருக்க, நான் இன்னைக்கு பற்றிய இந்த சுகமான இந்த துன்பத்தை மட்டும் நீக்க வேண்டும் என்று அதற்கு மட்டுமே நான் அவலம்பிக் கொண்டு விட்டேன். இந்த துன்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு சுகம் பாக்கி விட்டிருக்கேன்னு அதை நான் உணர்வோம் என்று, ஆனால் அதை கேட்டுக்கொண்டு எதிர்க்கவும் என்று, அதன் காரணமாக அந்த சுகத்தோடு இன்பத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த துன்பத்தோடு இவ்வளவு இன்பமும் சேர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனினும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற இன்னொரு காரணமாக துன்பங்கள் மிகுதியாகிக் கொண்டிருக்கின்றன. அவனுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை. ஒரு காரியம் உங்களுக்காக விதித்து விட்டால் அதனை ஆகின்ற மனசுக்கு ஆகிவிட்டது. உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று அவன் கூறுவதை நான் இப்போது இருக்கக்கூடிய துன்பத்தில் மட்டும் வெளியேற வேண்டிய அந்த சுகத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு, இந்த துன்பத்தை கொண்டு ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு நான் சொல்வதை கேள்வி என்று கூறுகின்றான். இதுவும் நீங்கும், இனி வாழ்க்கை துன்பமும் இல்லை என்பதை. ஆனால் நான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கஷ்டத்துக்கு மட்டுமே தான் இது என்று எண்ணிக்கொண்டு அது நிகழவில்லையே என்று நான் இறைவன் மீது நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்கின்றேன், அதிர்ச்சி கொண்டிருக்கின்றேன். என்ற போதிலும் மிச்சம் இருக்கக்கூடியது ஏற்றுவதன் காரணமாக அந்த இன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளம். எப்படி நான் துன்பத்தோடு இன்பத்தையும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை. என்றிலிருந்து நமக்கு மனிதர்கள் கிடையாது. இன்றிலிருந்து பிரியமாக ஆராதனை செய்யக்கூடிய இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த வாக்குகளை நான் கேட்கின்றேன். நான் அவனிடம் கேட்பதிலிருந்து விளக்குகின்றேன். இப்பொழுது என்ன மனசுல இருக்குதோ சுகமான செய்திகளாக அவனிடமிருந்து வந்தது. நம்பிக்கையை கொடுங்க, பொறுமையை கொடு என்று கேட்கின்றேன். அந்த பொறுமைக்கு காரணம், ஒவ்வொன்றுமே உருவாவதற்கு ஒரு குறித்த காலத்தவணை உண்டு. உங்களுடைய குழந்தை உருவாக வேண்டும் என்றால் 10 மாத காலத்தவணை. இவ்விதமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கிறது. அதனுடைய பலன்களை முழுமையாக அறிவதற்கு முன்பாக கரு கொண்டு விட்டேன். இறைவனுடைய வாக்களை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன். காரணம், அதற்கான காலத்தவணையை இறைவன் அறிகின்றான். எப்பொழுது நான் அவனிடமே பொறுமையை கேட்கின்றேன், நீங்கள் பொறுமையாகுங்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்டதுதான். உங்களுக்காக அது உருவாகி கொண்டிருக்கின்றது. வெளிப்படையாக பார்க்கவில்லை, அதனுடைய பலன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறியும். உங்களுடைய நம்பிக்கை சுகமாகும் என்ற நம்பிக்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இன்னும் சுகமாகவில்லை. அந்த நம்பிக்கை எனக்கு அந்த சுகத்தை கொடுக்கின்றது. இப்பொழுது சுகமாகிவிட்ட பிறகு என்ன நன்மை உணர்வேனோ அது நம்பிக்கையில் அப்படியே நான் உணர ஆரம்பிக்கின்றேன். சுகமாகிவிட்டதை போன்று அவ்விதமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அங்கு அப்பொழுதே உங்களுக்கு சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது உங்களுக்காக உருவாகி அதில் வாழ வைத்தால் என்ன சுகமோ அதை விட அழகான சுகம் எப்பொழுது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பார்த்த பொருள்களை நான் உள்ளே நுழைந்து நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்பட வேண்டாம். அதுவும் உங்களுக்கு உண்டு.
இன்று யார் மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டு அதனுடைய சுகங்கள் வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக அவனுடைய பாக்கியம் மிகப்பெரிது என்று அங்கு அவர்கள் செலவு செய்வார்கள். மற்றவர்களுக்காகவும் அவர்களுடைய பூமியும் அவர்களுடைய வானமும் விசாலமாக இருக்கின்றது. யார் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வானங்களுக்கு மேலே வானங்கள் இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. அத்தியாயம் 2:29. அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக கிடைத்தான். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டு 7 வானங்களுக்கும் உங்களுக்கு அதிபதியாக்கினான். இன்னும் உயர்வான வானங்கள், இன்னும் உயர்வான எண்ணங்கள், நம்ப முடியாதவற்றையெல்லாம் நம்ப செய்கின்றான். எங்கு நீங்கள் உலகத்தின் முன்மாதிரிகளாக பெரும் பெரும் படைப்பாளர்களாக நீங்கள் ஆகின்றீர்கள். 2 அனுமதியை கொண்டு அந்த படைப்பாளன் உங்களோடு இருக்கின்றார். இனி உங்களுக்கு நடுவே இறைவனுக்கிடையே பூசாரியை கொண்டு வராதீர்கள். வாழ்க்கை இதுவரையில் தடம் கொண்டது போன்று இனியும் கூடாது. சத்தியமாக அவன் உங்களோடு இருக்கின்றான். கடல் பயணம் போன்று அது துன்பம் தீண்டும் பொழுது, பேராபத்து எழுந்தும் போது ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை திரும்புவீர்கள். அங்கு கடவுளை ஒரு பூஜையோ ஒரு கோயிலையோ மசூதி சர்ச்சையோ நீங்க தேட மாட்டீங்க. கடவுளே என்று திரும்புவீர்கள். பன்மையில் அல்ல, கடவுள்களே என்று அல்ல, கடவுளே என்று திரும்புவீர்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களை காப்பாற்றலாம் அல்லது உங்களை முடித்துவிடலாம். என்ற போதிலும் நீங்கள் கரையேற வேண்டும் என்ற என்னுடைய வாக்கை எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் தீர்ந்த மாட்டீர்களோ, அவன் சொல்வதை கேட்கிறீர்களோ, என்ன காப்பாற்ற நீங்க கத்த மாட்டீங்களோ, அப்பொழுது நீங்கள் கரையேற்றப்படுகின்றீர்கள். பலரும் கத்துவாங்க, ஆனால் துன்பத்தில் கப்பல் மூழ்கிவிடும் என்று இருக்கும் பொழுது அடங்கி விடுவார்கள். அவ்வளவு சத்தம் அடங்கிவிடும். இப்போது அந்த பிரார்த்தனைகள் இருக்கின்றான், உங்களுடைய கதை சேர்க்கின்றான். கத்தி கொண்டிருக்கிறவனும் கிடையாது. முடிஞ்சு போச்சோன்னு சத்தம் இல்லாம அடங்குத. இப்போ அந்த இறைவனுடைய வாக்குகளை கேட்கின்றீர்கள். இப்பொழுதுதான் கரையேற்று அந்தவனே கோயில் போடுவாரு, மசூதி போடுவார், சர்ச்சை போடுவார். இங்கே ஒரு நாள் காப்பாற்ற தெரியாது. மகா நன்றி கட்டவர்களாகவும் துன்பத்திலேருந்து கொஞ்சம் கொடுத்துட்டாலும் போதும், உடனே என்னை விட்டு எல்லா துன்பமும் போய்விட்டனர் என்ற அளவுக்கு அவர்கள் தங்கள் இறைவனை மறந்துவிட்டு தங்களுடைய கேளிக்கைகளும் விளையாட்டுகளிலும் தங்களுடைய பொழுதுபோக்குகளும் ஆகின்றார்கள். மனிதர்களோடு சேர்ந்து கொள்கின்றார்கள். தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை அவர்கள் நம்புகின்றனர். அது கஷ்ட தெய்வம் தெரியாம இங்கு நம்ப வேண்டும் உங்களுடைய 2 வாக்குகளை எந்த நாளிலும். நிச்சயமாக இன்று நம்முடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக ஆரம்பிக்கின்றது. மனிதர்கள் கூடாது, இறைவன் ஒருவன் தான். இறை உணர்வோடு வாடுங்கள். இறைவன் இங்கில்லை, இறை என்ற உணர்வு இருக்கின்றது. அந்த உள்ளம் உங்களுடைய தெய்வீகமாக இருக்கின்றது. உங்களுடைய மனதில் தான் நீங்கள் வாழ்கின்றீர்கள். அந்த மனதை உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள். அங்கு நிரந்தரமாக தஞ்சமடையுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உங்களுடைய மனமிக்க வாழ்க்கைக்காகவும் புது வாழ்க்கைக்காகவும் வானங்களின் மீதும் பூமியின் மீதும் உங்களுடைய அரசியலும் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு அவன் ஒருவன் தான் அரசன், வேறு எவரும் இல்லை என்பதை நீங்கள் அறியுங்கள். இன்று முதலாக இந்த உலகத்தில் அரசர்களின் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். துஷ்டமான செய்திகளை பார்க்க வேண்டாம். மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கைக்கான அதிகாரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீக்குங்கள். இறைவனோடு வாழுங்கள், தனித்தன்மையோடு. இந்த அகிலங்கள் உங்களுக்காக கீழ்ப்படி. அந்த அகிலங்களின் இறைவன் பார்க்க